மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய உருவப்படம் தமிழக சட்டமன்றத்தில் திறக்கப்பட்டிருந்தது. அதை எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. ஜெயலலிதா அவர்கள் ஏற்கனவே சொத்து வழக்கில் சம்பந்தப்பட்ட நபராக இருக்கிறார். அந்த வழக்கினுடைய தீர்ப்பானது அவருக்கு எதிரான பல கருத்துக்களை சொல்லி இருக்கிறது. அவருடைய படத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திறப்பது என்பது சரியான விஷயம் அல்ல என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே அன்பழகன் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் சபாநாயகருடைய முடிவில் நாங்கள் தலையிட முடியாது என்று சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சற்று முன்னர் தீர்ப்பை அளித்திருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி ஜெயலலிதா அவர்களுடைய இந்த உருவப்படம் சட்டமன்றத்தில் திறக்கப்பட்டது. தமிழக சட்டமன்றத்தில் சபாநாயகரே இந்த உருவப்படத்தை திறந்து வைத்தார். அது அந்த சமயத்தில் மிகுந்த சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது. அதை தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் அதை எதிர்த்து தொடர்ந்திருந்த வழக்கில் தற்போது அந்த சபாநாயகரின் முடிவில் நாங்கள் தலையிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஆக அந்த உருவப்படம் அந்த சட்டமன்றத்தில் இருக்கலாம் என்பதே தற்போதைய நிலையாக இருக்கிறது. அதற்கு எதிரான தீர்ப்பு எதுவும் கொடுக்கப்படவில்லை. இதுதான் இப்போது சற்று முன்னர் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பு. இன்னும் சற்று நேரத்தில் மற்றொரு முக்கியமான வழக்கின் தீர்ப்பும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுதான் இந்த 11 திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உட்பட 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசுக்கு எதிராக வாக்களித்தார்கள். ஆனால் அவர்களை ஏன் தகுதி நீக்கம் செய்யவில்லை என்று கேட்டு தொடர்ந்த இந்த வழக்கு, அந்த வழக்கின் தீர்ப்பு அடுத்ததாக வர இருக்கிறது. அதை எதிர்பார்த்திருக்கிறோம். அந்த வழக்கிலும் தற்போது தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. அதுதான் நமக்கு தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உள்ளிட்ட 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் விவகாரத்தில் அதை எதிர்த்து தொடர்ந்திருந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்திதான் நமக்கு தற்போது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சபாநாயகர் முடிவு எடுக்கவில்லை என்பதற்காக அவருக்கு நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என்பதே சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு. சற்று முன்னர் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அதுவே. சபாநாயகரின் அதிகாரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது, அந்த அதிகாரத்தை நீதிமன்றம் கையில் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உள்ளிட்ட 11 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டுமா இல்லையா என்பது சபாநாயகருடைய முடிவு, அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று சொல்லி இந்த மனுவையே தள்ளுபடி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற கொறடா திரு சக்கரபாணி அவர்கள் தொடர்ந்திருந்த வழக்கு. அதே போல திரு தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்களும் இதே கோரிக்கையை முன்வைத்து ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார்கள். அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். நிச்சயமாக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அவருடைய ஆதரவாளர்களாக இருந்த 11 சட்டமன்ற உறுப்பினர்களும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு விடுவார்களோ என்ற கேள்வி இன்று காலை முதல் எழுந்து வந்தது. அதற்கு பதிலாகத்தான் தற்போது அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த 11 பேருடைய பதவிக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லை என்பதுதான் இந்த தீர்ப்பிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய புரிதலாக இருக்கிறது.